வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்தாச்சுங்க. ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆளுக்கு வந்திருப்போன்னு நினைக்கிறேன். நம்ம வசி போட்டு உரிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். யாரும் இந்த இடத்துல வசி போட்டிருக்காங்க, யாருக்குன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ஆளுக்கு 50-100 காய் பக்கம் உரிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா யாரும் இங்கே போட்டிருக்கா? வசி மட்டும் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9 பேர், 10 பேர் என்னங்க. ஓகே, நம்ம லோகன் அங்கேயே கூப்பிட்றாரு. ஏதோ கிளம்புறாருமா நம்ம லோகேஷ். அதனால் அவர் அங்கே வந்து போட சொல்கிறாரு. வேறு வேலைக்கு? என்ன வேலைக்கு? மருந்து வைக்கிறக்கா? ஓ, உங்கள் தோசை கூடயா? வேலை இன்னைக்கு கம்மிங்களா? 15. 6 வண்டி வேறு ஆள் உரிக்கிறாங்களா? சார் நம்ம 10 வண்டி தானே? ஓகே சரிங்க, நம்ம வசி போட்டு அப்படி ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஹே எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா, பொள்ளாச்சி சரவணாங்க. இன்றைக்கி போய் நான் ஒர்க்குக்கு வந்துட்டேன். நம்ம இன்றைக்கி என்ன நடிச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சு. பாலனை பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிருக்காரு. பக்கத்து கும்பில் வச்சுட்டு இருந்தாங்க. டீ வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம பழனிசாமி மூட் அவுட் பண்ணிட்டாங்க. அவன் டென்ஷனில் வந்திருக்கான். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உரிச்சிட்டு இருக்காங்கன்னு டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருக்கான். ஒன்று அருணுக்கு கோவம், இந்த ஆசாரிக்கு கோவம் வந்துருச்சு. ஆசாரி காலத்துக்கு கோவம் வந்து கொத்துக்காரோட பையன் கூட சண்டைக்கு போகிறான். அவர் இவன் தான் வந்து சும்மானாச்சுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டான். பார்த்தீங்கன்னா வந்து 250 காய் உரிச்சிட்டான். வசிவே ரொம்ப கீழே போயிடுச்சு. எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே கீழே போயிடுச்சு வசி. தெரியுதா? போயிடுச்சு. வசி பிடிங்க முன்னாடி போடணும். ஓகே, வசி போடணும் போட்டு. மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆச்சுங்க. இப்போ தான் வந்து பாலனை டீ வாங்கிட்டு வந்தார். நாங்கள் 3 பேர், நானும் சரவணா 2-3 பேர் உட்காந்துருக்கோம். பாக்கியால் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல பாதி பேர் உட்காந்துருக்காங்க. வண்டிக்கு அந்த சைடு பாதி பேர் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆச்சுங்க. டீ சாப்பிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சோம். 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு வேணால் போகணும். இங்கே நம்ம லோகேஷ் போட்டிருந்தார். லோகேஷ் வந்து உரிச்சிட்டு வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டார். வீடியோவில் சொல்லியிருப்பார் அவர். அந்த காய் பார்த்தீங்கன்னா ஹரி கூட எண்ணி போட்டார். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு வந்தாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. நம்ம வரைக்கும் கன்னியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 9:40 ஆச்சுங்க. காய் ஃபுல்லாக பிரிச்சுட்டோம். 10 மணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போகிற மாதிரி அந்த காய் உரிச்சிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். காய் வச்சுட்டு சாப்பிட்டு 2வது ஒரு தோப்பு போகும்போது கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. 10 மணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு 100 காய் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு 200 காயிலேருந்து 150 காயிலேருந்து 200 காய் பக்கம் இருக்கும். காய் பிரிச்சுட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:56 ஆச்சு. எல்லாம் சாப்பிட்ற கிளம்பிட்டாங்க. இப்போ அங்கே போய் பைப்பு அந்த லைனில் அந்த லாஸ்ட்டில் ஒரு பக்கம் பைப் இருக்குது. அங்கே போய் பைப்பில் தண்ணி குடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்புறாங்க. பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து இலையை பிடிங்கி பறிச்சிட்ருக்காங்க செடிகள்லேருந்து. இவன் பாரு ஆட்டோக்காரன் அண்ணன் தம்பி 2 பேர் எங்கள் வேலைக்கு கெடுக்கிறதுக்கான வந்துட்டாங்க. எத்தனை ஆட்டோ ஓட்டருக்கு போயிட்டு இன்றைக்கி வந்திருக்கான். மணி பார்த்திங்கன்னா 10:17 ஆச்சு. இப்போ தான் சாப்பிட்டு எழுந்திரிச்சோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுகளாக சாப்பிட்டு தட்டுக்கெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கத்து கும்பில் போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தூரமாக போட்டு வச்சோம். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த விநாயகர் கோயில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா வெட்ட வெளியில் அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே எந்த கூரையும் போடாமல் இருந்துச்சு. இப்போ மேல் கூரை போட்டு நல்லா இருக்குது. அரச மரத்தடியில் விநாயகர் கோயில் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிருவீங்களா? இல்லை கொஞ்சம் நேரம் இடத்துல நிற்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி கையில் பிடிச்சி குடிக்கிட்டு இருக்காரு கேனை. உள்ள ஃபுல்லாக பாசனம் முடிச்சிச்சு. அதனால் கேனை சுத்தம் பண்ணுறதுக்கு கையில் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு கேனை. இந்த இடத்துல இந்த நோட்டீஸ் பார்த்துட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். எங்கே படிச்சுட்டுமா? மேலே படிச்சுட்டு இருந்தேன். சிரமப்பட்டு அந்த மேலே படிச்சுட்டு இருந்தேன். கீழேயே அதே எழுதியிருக்கு. அது மைண்டில் நோட் பண்ணவே இல்லை. நான் 2வது ஆளப்பா அது கீழேயே இருக்கல. எதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு மேலே அண்ணாந்து பார்த்து படிச்சுட்டு இருந்தேன். பேர் நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. மரம் பாருப்பு நல்லா பெரிய மரம். நல்லா அகலமாக இருக்குது. அரச மரம்.
இங்கே மணி இங்கே இருக்காங்க, மணி பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தா வீடியோ எடுக்கலன்னு கோவம் வந்துருச்சு அவனுக்கு. பழனிசாமி பாருங்க ஜிக்காட்ட ஜால்ரா மாதிரி ஜவாப்புல ஜால்ரா ஆட்டுவாங்க நீங்களா கையில் வச்சு சிலுக்கு சிலுக்குன்னு. யார் வேத்து பிள்ளையோ அனாமத்தியாக ஆட்டிட்டு கிடக்குது கேட. அவங்க எல்லாம் தங்களாம் படத்தில் சுற்றுறவங்களா துண்டு கட்டிட்டு தங்களான் படத்துக்கு மேக்கப் டெஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க ஆளுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, குளிக்கியாச்சு பார்க்கணும் கரெக்டாச்சு. இங்கே பைப் இருக்குங்க, இங்கே வந்து ஆனமலை தண்ணி பைப் தண்ணி நல்ல தண்ணி வருது, அதனால் அந்த ஆட்டிட்டு பைப் தண்ணி குடிக்கிறாரு. கேன் சுத்தமாகிடுச்சு, தண்ணி பிடிக்க போயிட்டாரு. சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, இப்படி படுத்துருக்காங்க ஒரு 3 பேர், ஒருத்தன் மேலே சாப்பிட்டு 1 2 3 4 பேர். நீ படுத்துக்க பெரியவா, படுத்துக்க. முடிஞ்சா கேன் ஆசி முடிஞ்சா சுத்தமாயிடுச்சா? அவன் கொத்துக்காரு துண்டு ஓட்டு படுக்கிறாரு, துண்டு தேடிட்டு இருக்காரு. பாடா ஹரி, நீ பாடுவா. தலகாணியா இவர் உங்க துணியெல்லாம் போட்டு தலகாணியா போட்டு படுக்கிறாரு வேறு. விட்டுறா போட்டெல்லாம் யாராலும் எந்திரிக்க முடியல, எல்லாம் உட்காந்துட்டாங்க. பக்கத்து குப்பையில் இருந்தாடா மணியண்ணா அவங்க கூப்பிட்றாரா போகலாம். நிறைய சாப்பிட்றதுக்கூடிய மந்தாரமாக இருக்கு, அது நல்ல நிழல் வேற, கோர புல்லுங்க. ஹரியும் வாசனும் சத்தியெல்லாம் 3 பேர் எழுந்து உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் போய் நம்ம ஒர்க்கை கன்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சுங்க, ஃபுல்லாக காய் முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா மணி பக்கத்தில் வேறு பக்கம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காய் முடிஞ்சு வசியெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் காய் எண்ணி விடணும். ஃபுல்லாக மட்டையை ஒரிசல் பண்ணிவிட்டு அப்புறம் காய் எண்ணி விட்டு, மட்டை போட அவசியம் இல்லை, வண்டி பார்த்திங்கன்னா வேப்பிடிச்சு வந்துருச்சம்மா, காட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். சரிங்க, போய் காய் எண்ணி விடலாம். வச்சுங்க அங்கே ஊசி மணி 2 பக்கம் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வசி சுத்தமாக இறங்க மாட்டேங்குது இடத்துல. வேறு இங்கே 7:30 தேன் குழவி இருக்காமல் இங்கே, அதனால் வண்டி திருப்பி வச்சு ரெடியாக இருக்கிறான் நம்ம பெரியவன் முருகேசன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்மி இருக்கா, ஆள் உரிச்சிட்டு இருக்காங்க. இந்த வசி போடலவங்க உரிக்காம 2 பேர் பாவம், அவங்க 3 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே உரிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா மட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கேனில் அங்கேயே பைப் வந்து கட்டி கேனில் போய் தண்ணியை பிடிச்சிட்டு நேராக டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக பிரகாசன் கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுத்த புக் போகணும் அப்படின்னு நல்லா பேசி வச்சுட்டு அடுத்த புக் கிளம்பிட்டு நாங்கள்லாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டீ கடைக்கில் வந்து டீ கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலகாரம் சின்ன போண்டா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுதாகிட்டா லேட்டாடா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து தேங்காய் மண் எடுத்துட்டேன். பாதி பேர் தேங்காய் மண் தான் எடுத்தாங்க, ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன போண்டா எடுத்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் மண்ணும் எடுத்துகிட்டு சின்ன போண்டாவும் எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லைட் டீ சொன்னேன், லைட் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து எல்லாம் ஒவ்வொரு ஆளாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து வந்து கடைசியில் கேட்டு பூட்டியிருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டான். இன்னும் பின்னாடி வரவங்க சிரிப்பானுக்கு வேறு அவனுக்கு இண்டிகேட்டர் போட்டு வரானுங்க 2 பேர். அடிச்சு பிடிச்சி வந்து கேட்டு பூட்டியிருக்கு. உரிக்கிறவங்களோட வேக வந்தா இந்த காயை பார்த்து உரிப்பீங்களா? அங்கேருந்து கேட்லேருந்து ஒருத்த ஓடி வரானா நம்ம கருப்பு பண்ணியிருக்காரன். அங்கேருந்து வந்தாச்சு, கேட்டு பூட்டியிருக்கு. இப்போதாங்க காட்டுக்குள்ளே வந்துட்டோம். காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக இருக்குது. நம்ம போட்டுக்கு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வெயிலாக இருக்குது. அங்கே போட முடியாது தம்பி, அங்கே போ, முருகேஷ் காஞ்சேரி போயிடும். வரப்பு இங்கே வா. மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆச்சு கரெக்டாக. அவளுக்கு பார்த்தீங்கன்னா 100 காய் உரிச்சிட்டாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு வெயில் போயிடுச்சு, ஃபுல்லாக நிழலாக வந்துடுச்சு. காய் கொஞ்சம் கடைசாக்கம் காட்டி எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைம் 1:30 ஆச்சு, 1:30. காய் கொஞ்சம் சிரமமாக இருக்கங்காட்டி போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மணியான இப்போ சேரில் போட்டு உரிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப சிரமம் இருக்கிறதுலே அவருக்கு கொஞ்சம் இணைஞ்சல். நம்ம முருகேசன் என்னவோ பாட்டு பாடுறான். 1 மணிக்கு மேலே கிளம்பிடு. மணி 1:30 ஆச்சுல்ல. அண்ணன் தம்பி 2 பேருக்கு கிளம்பிடு. இப்போ தம்பி கிளம்பியாச்சு. அது எனக்கு கேட்க விடமில்ல. இங்கே அது உங்களுக்கு கேட்டிருந்தா அது கமெண்ட் பண்ணுங்க. கெட்ட வார்த்தையில் உண்மையில் ஒரு பாட்டு, அது விஜய் பாட்டு. விஜய் பாட்டு உங்களுக்கு கேட்டிருந்துச்சானா
கேட்காது ஒரு சரக்கு சரக்கு மிஷின் ஓடுற சவுண்டு தான் கேட்குது. பக்கத்தில் தான் கடை இருக்குது, கோயில் இருக்குது. முன்னாடி இந்த காய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை இழுத்து போட்டாச்சு. ஒரு அம்சர் ஒரு கும்மி தான் இருக்குது. அவங்க 3 பேர் 4 பேர் இழுத்தாங்கன்னா அந்த இடத்துல காய் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 காய் பக்கம் உரிச்சிருப்போம். கார்த்தி மட்டும் ஒரு 500 காய் உரிச்சிருக்கான். பார்த்தீங்கன்னா 2.5 ஆச்சு. நம்ம கார்த்தி மட்டும் தான் முசை உரிச்சிட்ருக்கான். பட் எல்லோரும் உட்காந்துட்டாங்க. 2 4 6 7 பேர் 8 7 பேர் உரிச்சிட்ருக்காங்க. பாக்கியில் உட்காந்துட்டாங்க. ரொம்ப முடியல. எங்கள் கொத்துக்காருக்கே முடியலன்னா எப்படி டீ வாங்கிட்டு வர்றாருன்னு நினைக்கிறாரு. ஆனால் வேணான்ட்டாங்கல்ல ஆளுங்க. தமிழா பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாயிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய் உரிச்சு முடிஞ்சு வச்சுங்க. காய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டயர்டாகிடுச்சு. நிறைய ஆள் உட்காந்துட்டாங்க. காய் வந்து டைம் ஆகிட்டு இருக்குது. காய் இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசம் தான். சீசன்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்குது காய். இப்போ கடை காலத்தில் ரொம்பவே டைட்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம காய் எண்ணுறாங்க. நம்ம போய் அவங்க காய் எண்ணலாம். காய் எண்ணிட்டு மட்டையை போட்டு முடினா காய் எண்ணிட்டு கூப்பிடலாம். வண்டி வந்தால் மட்டை போட வேணாம். வண்டி வரலைன்னா மட்டை போட்டு முடியணும். பார்த்திங்கன்னா காய் ஃபுல்லாக எண்ணி முடிச்சாச்சுங்க. காய் 2 அடிச்சு இந்த காய் கணக்கு போயிட்டு வண்டி வரப்போ இல்லைன்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். காய் எண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடுச்சு. தொட்டு கிழிச்சிச்சு. இந்த இடத்துல சத்தம் வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த காயில் இருக்கும். இந்த மாதிரி தொட்டுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக நகைக்கண்ணில் ஏறிச்சு. பிளைடு மாதிரி இருக்கும். லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா மட்டை போட்டு ஃபுல்லாக மூட சொல்லிட்டாங்க. நம்ம பழனிச்சாமி பார்த்திங்கன்னா நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். மட்டையை போட சண்டை கட்டுறேன். பிடிச்சிட்டேன். எத்தனை டைம் செல்லு வாங்கி பார்த்துட்டு கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குறதுக்கு ஆர்வம், கிரிக்கெட் ஆர்வம். அவ்வளோதாங்க, வேலை முடிச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அந்த வீடியோ எடுத்து முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்ச வந்தானே ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். தண்ணி இறங்குறதா? இல்லை வேணாம். எப்படி இருக்கு? தடம் இருக்கு. சரி, இது கட்டினாங்கல்ல வரும்போது இந்த வழியாக தான் வரும். அதில் போயிடும், இருட்டாயிடும். இங்கே வேலை ஆயிட்டு இருக்கு. அந்த கொடி படம் எடுத்தாங்கல்ல, தடம் தடம் இங்கே தானே எடுத்தாங்க. கிளைமேக்ஸ் எது? ஆஞ்சநேயர் கோயில். ஏய், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
பெருசாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்துட்டுங்க. வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வந்துட்டோம். ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம். இப்போ கோயில் சுற்றி வந்துட்டுருக்கோம். இது போய் பொட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம சண்டைகள் போய் அந்த மணி கட்டு போய் உட்காரலாம் கொஞ்சம் நேரம். மீண்டும் கோபுர தரிசனம். கல்யாணத்துக்கு நிறைய வாரம் வந்துட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு வாரம் சனிக்கிழமை காலையில் தவறாக வந்திருக்கோம். பொள்ளாச்சி வேலைக்கு எடுத்தீங்கன்னா நானும் காய்ச்சினா 2 பேர் வருவோம். வாரம் வருவோம். இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆரம்பத்தில் கல்யாணம் பிடிச்சி நம்ம 2 பேர் வந்துட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சரியும் வர முடியல. போன வாரமே நம்ம வரோம்னு நினச்சோம். போன வாரம் வர முடியல. இந்த வாரம் வந்திருக்கோம். அது ஈவினிங் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. ஃப்ரெண்டேஜர் போய் பாருங்க. நானும் இன்னொரு அண்ணா எங்கள் கார்த்தின்னு ஒரு அண்ணா 2 பேர் வருவோம். பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் நான் சொல்லுவேன், அண்ணா நீங்கள் எதுக்கு நினச்சிக்கோ நான் போய் பெல் அடிக்கிறேன் அப்படின்ற. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் எதுக்கு நினச்சிக்கோ நான் போய் பெல் அடிக்கிறேன். ஐயோ நீங்கள் எதுக்கு நினச்சிக்கோ ஆசை வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கருத்து டிவி போகிற ரொம்ப முடிவு இருக்குது. எந்த அளவுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு தெரியல. நம்ம